ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம் கிச்சனில் சிக்கன் பிரியாணி சிம்பிளாக நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறது. ஒரு பெரிய சட்டியில் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி சட்டி எடுத்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து விட்டுக்கலாம். வாசமாக இருக்கும் நெய் விடுறதுனால. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பட்டை சாமான்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீல வெட்டின வெங்காயமும் நீளமாக கீறின பச்சை மிளகாவும் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். அது கூடயே கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் கைப்பிடி அளவு எடுத்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா செவந்துடணும், அப்போ தான் வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதுவும் நல்ல பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம், இல்லைனா ஒன்று பாதியமாக இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடணும். அதுக்கு நடுவில் நம்ம என்னெல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். இது லெக் பீஸாக இருக்குது. சிக்கன் லெக் பீஸ் ஒரு 15-16 இருக்கும். இது 1 கிலோ அரிசிக்கு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அது நல்லா ஊற வச்சாச்சு. இப்போது இந்த மசாலா நல்லா வெந்துடட்டும். அதுக்கப்புறமா இந்த சிக்கன் பீஸ்லாம் எடுத்து போட்டுடலாம். இந்த மசாலாவில் நல்லா கலந்துடட்டும். எல்லாமே கலக்கிற மாதிரி கிளறி விடலாம். கிளறி விட்டு அப்படி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சா தான் நல்லா வேகும். இது சிம்லேயே வச்சு, கொஞ்சம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக வச்சு வேகட்டும். நம்ம அதுக்கு நடுவில் அரிசியும் ஊற வச்சு வச்சிடலாம். கழுவிட்டு ஊற வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் போல் அது ஊறட்டும். அதுக்கு நடுவில் இந்த சிக்கன் வெந்துட்டுருக்கட்டும். ஏன்னா இது ஃபுல் பீஸ் அப்படியே கீறாமல் போட்டிருக்கனால கொஞ்சம் நல்லா வேகணும்ல, அதனால் அதுக்கு டைம் கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி வச்சிட்டோன்னா அது நல்லா வெந்துடும். உள்ள வரைக்கும் நல்லா வெந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் உள்ளே வேகாமல் அது பச்சை வாடை அடிக்கும். இது உள்ள மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சு நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். இல்லைனா அப்படி அடியில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ அரிசி எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு 1.5 பங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கூடுதலாக இருந்ததுன்னா கொஞ்சம் குழஞ்சா மாதிரி ஆகிடும், உதிரியாக வராது. அதனால் பார்த்து உள்ள தண்ணி எவ்வளோ இருக்கோ வேகும்போது அதையும் பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். 1.5 பங்கு போதும். இப்போ அதுக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இப்படி அரிசி நல்லா ஊற வச்சு வைக்கிறதுனால ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் நீளமாக தான் வரும். இது இன்னும் நல்லா நீளமாக உதிரியாக வரும். அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணுங்கிறது. இப்போ நல்லா ரொம்ப போட்டு கொடன்னு குடையாமல் அழகாக நல்லா கலந்து விட்டு இதையும் அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். குக்கரில் பண்ணும்போது நம்ம அப்படியே ஒரு தடவை மூடிட்டு அப்படி விட்டுருவோம். இது கொஞ்சம் கலந்து கூட விடலாம் நடுவில். அதனால் மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள், ஒரு தடவை ஒரு பரட்டலாம். எல்லாமே லெக் பீஸாக இருக்குது பாருங்கள். அதுவும் நல்லா வெந்திருக்கு. அதனால் மசாலாலாம் உள்ளே நல்லா பிடிச்சிருக்கும். அதனால் பச்சை வாடை அடிக்குமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இப்போ இந்த டைமில் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இப்போ 1 கிலோவுக்கு கூட கொஞ்சம் அரிசி இருக்குது. இதுக்கு நான் ஒரு 2.25 போல் ஒரு 2 லெமன் பிழிஞ்சால் கூட போதும். பெருசாக இருந்ததுன்னா 2 லெமன் பிழிஞ்சால் கூட போதும். அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா உதிரியாக வரும். அதனால தான் லெமனும் பிழிஞ்சு விட்டுறோம். இப்போ அது மறுபடியும் மூடி வச்சிட வேண்டியதுதான். மூடி வச்சுட்டு அப்படியே வச்சிட வேண்டியதுதான். அது சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆகிடும். இதுக்கு மேலே ஒரு சட்டியில் நல்ல தண்ணி கொதிக்க வச்சு அது மேலே கூட தம் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா நிஜமாகவே தம் போடணுன்னா ஒரு கொட்டாங்குச்சி ஏரியே வச்சு அது மேலே கூட அப்படியே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போது இறக்குற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுட்டு அப்புறம் கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சோன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் மணத்தோட இந்த பிரியாணி வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நெய் இறக்கிறதுக்கு முன்னால் நெய் விட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான்.
அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா நல்ல உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அளவெல்லாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் தானே, அதனால் அப்படி போட்டுக்கலாம். இப்படி சிம்பிளாக செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி குக்கரில் வைக்காமல் சாதாரண சட்னியிலே வச்சா இது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.